Hi, it's me Pratap. Welcome back another video. Mr. Perfect channel யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் எக்ஸாம் ஃபீவர் இது எல்லாமே வருது. ஸோ அது எப்படி ஹவு டு ஃபேஸ் எப்படி டேக்கிள் பண்ணலாம். ஃபைன். ஃபியர் இல்லாமல் நார்மலாக ஒருத்தர் எக்ஸாமுக்கு பயப்படலை அப்படின்னா இஸ் ஜஸ்ட் நார்மல் பர்சன். ஒரு லெவலுக்கு அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியலன்னு அர்த்தம். பட் ஃபியர் இருக்குது, அப்போ தான் அவனால் இம்ப்ரூவே பண்ண முடியும். நீ ஒரு விஷயத்துக்கு பயந்தால் தான் அதுலேருந்து மேலே ப்ராக்ரஸ் ஆக முடியும். ஃபியர் வருது, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி மேலே ஏறி வரணும். அப்போ தான் உன்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போவ. பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிட்றேன், ஒவ்வொரு வாயும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் எக்ஸைட்மெண்ட்டாக எழுதணும். எப்படி ஃபியரை போக்கலாம்? சிம்பிள் மெத்தட். ஃபியர் ஒருத்தருக்கு யார் வருதோ சூப்பர், அந்த ஃபியர் ரூல் பண்ண விட்டால் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஈடுபாடு அதிகமாக இருக்கணும், ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கணும், பயம் இருக்காது. ஏன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது 3 hours சொல்கிறாங்க. நீ இத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ணி பப்ளிக் எக்ஸாமில் உனக்கு டைமிங் கீப் அப் ரொம்ப முக்கியம். ஏன் உனக்கு அவ்வளோ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண 3 hours இவ்வளோ கொஷின் எழுதலாம், மார்க் இவ்வளோ வாங்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் முக்கியம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டில் இருக்க, இல்லை அபோவ் ஆவரேஜில் இருக்க, இல்லை சூப்பராக படிப்பேன் பட் எக்ஸாமுக்கு நான் பயப்படுறேன், எக்ஸாம் பயந்து மார்க் கம்மியாகிடுது அப்படின்னா ப்ராப்ளம் வெளியே எங்கேயுமே இல்லை, உனக்குள்ளே தான் ப்ராப்ளம் வச்சுட்ருக்கேன். மேம் என்ன சொல்கிறாங்க, மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு அதை கேட்டுட்டு வீட்டில் ஒரு முறை நீயே உனக்குள்ளே பேசணும், ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். நீயே நெட்டில் சர்ச் பண்ணணும். மேம் சொன்னது இது, நெட்டில் சொல்கிறது இது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு நீ உன்னோட பர்செப்ஷன் எடுத்துகிட்டு போய் நீ எழுதும்போது புதுவிதமான ஒரு ஐடியா கிடைக்கும், புதுவிதமான ஒரு நோட்ஸ் உனக்கு க்ரியேட் ஆகும். ஃபேக்கல்ட்டி கரெக்ஷன் பண்ணுறவங்க பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது. பட் சம்ஹவ் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று படிச்சிருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் பார்ப்பாங்க, ப்ரெசன்டேஷன் பார்ப்பாங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பார்ப்பாங்க. இது எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. ப்ரெசன்டேஷனில் நீ இம்ப்ரூவ் பண்ணு, ஹேண்ட் ரைட்டிங்கில் நீ மார்க் இம்ப்ரூவ் பண்ணு. சில பேர் நான் எல்லாம் பைஹெட் பண்ணுவாங்க, அது அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இதோ பட் மேட்ரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பைஹெட் பண்ணி கொட்டிடுவாங்க. சில பேர் கொஞ்சமாக படிப்பாங்க பட் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் வச்சு மார்க் வாங்கிடும். சில பேர் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் பயங்கரமாக இருக்கும், அதை வச்சு மார்க் வாங்கிடும். ஸோ நீ எதில் ஸ்பெஷலிஸ்ட் அது உனக்கு தான் தெரியணும். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இதை பண்ணால் இதுதான், மோரோவர் இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி, என்ன ப்ரோ நான் இவ்வளோ பெருசு நினச்சிட்டு இருந்தேன், நீ சப்பையை அடக்கிட்டேன், இவ்வளோ தான் மேட்ரு. ஒரு 10 வயசு பொண்ணு, 10 வயசு தான் 5வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே, ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஆகுது, இன்னும் 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க மம்மி என்ன சொல்கிறாங்க, நீ டெய்லி சாக்லேட் சாப்பிட்ற, வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கண்டினியூஸாக நீ சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் மண்டே வேறு வரப்போகுது உனக்கு பர்த்டே. ஸோ ஆன் தட் டே பர்டிகுலர்லி யூ கேன் ஈட் டூ மச் ஆஃப் சாக்லேட். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணேன், சண்டே எனக்கு ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஃபுட் உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணி எனக்கு கொடு, நான் சாப்பிட்றேன். அந்த பொண்ணு சொல்லுது, மாம் எனக்கு தான் எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு. இன்னைக்கால நான் என்ன செஞ்சேன்மா, தோசை சுட்டேன் அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னு தெரியும்னா, தெரியும், ட்ரை பண்ணு. நீ நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ட்ரை பண்ணு. யூ ஹாவ் 1 more days. அதான் இன்றைக்கி ஃப்ரைடே, சாட்டர்டே ஒன்று இருக்குது, சண்டே ட்ரை பண்ணு. ஸோ ஓகே அப்படின்னு நான் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஸ்கூல் போயிடுச்சு. பட் ஸ்கூல் போகும்போது யோசிச்சுட்ருக்கு, அம்மா கிச்சனில் என்ன பண்ணுவாங்க, பேன் எடுத்து வைப்பாங்க, மாவெல்லாம் கலக்கிட்டு பேனில் ஊற்றி 2 சைடு நல்லா இது பண்ணி சர்க்கிள் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி போடுவாங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே தெரில. பட் அந்த பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, 5வது படிக்கிற குழந்தைங்க. ஸ்கூல்லேருந்து வந்துச்சு, சாட்டர்டே ஃபுல்லாக கீப் ஆன் திங்கிங் எப்படி தோசை சுடணும் அப்படின்னு. ஃபைனல் அவுட் ரிசல்ட் மாதிரி ஃபைனல் அவுட் வருது. அந்த பாப்பா என்ன பண்ணுது, போமா போயிட்டு செய் அப்படி. மாவுலாம் ரெடியாக இருக்குது எல்லாமே கிச்சனில். அந்த பாப்பா என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கறி லீவ்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே கட் பண்ணி, அதுக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி ஒரு நல்லா சாப் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சு பவுலில் தோசை ஒரு கரண்டி வாரி ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணிச்சு. அது சர்க்கிள் வருதோ ஏதோ ஒன்று போயிடுச்சு, அன்ஷேப்டாக ஒரு தோசை. அது எவ்வளோ நேரம் வேகலான்னு தெரியாது, எண்ணெய்லாம் ஊற்றலை. அந்த இது வாரி அப்படியே கோலம் போடுற மாதிரி மழை சாரல் மாதிரி தூவி விடுது.
தோசை மேலே சாப் பண்ண ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு அந்த பொண்ணு யோசிக்குது, அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ப்ரஷ் பண்ண போயிருக்காங்க, எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும், 5 நிமிஷம் அதுக்கு வெந்தாவே ஆகட்டும், தீஞ்சா தீட்டும் எதனா பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம், பார்க்கலாம் அப்படின்னு அவங்க மம்மி கிட்ட சொல்லுது. அவங்க மம்மி வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க மம்மி கண்ணுலேருந்து தண்ணி. எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு, என் பொண்ணு தோசை தீஞ்சிச்சு, ஓகே, ஃபுல்லாலாம் தீயல, பட் ப்ரெசன்டேஷன் வாஸ் குட், மேக்னிஃபிசன்ட், யூனோ. ஒயிட் கலர் தோசை, அடியிலலாம் தீஞ்சிச்சு, மேலே பட் நிறைய மாவு ஊற்றிருக்கு பாப்பா, ஒரு கரண்டியில் அப்படியே ஊற்றி அப்படியே பட் சம்மவ் ரெட் கலரில் டொமேட்டோஸ், ஒயிட் கலரில் தோசை, க்ரீன் கலரில் கறி லீவ்ஸும் பச்சை மிளகாவும் இருக்குது. இட் லுக்ஸ் லைக் எ நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி. அவங்க மம்மி பார்த்ததும் ஆனந்த கண்ணீர். பாப்பாவை பிடிச்சி ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. நாளைக்கு என்ன சாக்லேட், நான் உனக்கு இன்றைக்கே தரேன். ஸோ அந்த பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, அது ட்ரை பண்ணிச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, தோசையும் சுட்டுச்சு, சுடுத்தரில் தீஞ்சிச்சு. ஆனால் அது எதில் வின் பண்ணிச்சு? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ரெண்டாவது வந்து ப்ரெசன்டேஷன். சிம்பிள் மேட்டர். சாக்லேட்காக இந்த பாப்பா எடுத்த ஒரு ஓத், சபதம், பாஸ் ஆயிடுச்சு. அம்மா முத்தா கொடுத்துட்டாங்களே, சாக்லேட் அப்போவே கிடச்சிச்சுல்ல. இதுதான் எக்ஸாம் ப்ராசஸ். ஒரு விஷயம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீ ப்ரிப்பேர் பண்ணணும் பிரெயினுக்குள்ளவே. அம்மா இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணி யோசிச்சு பிரெயின் ஹேஸ் த பவர் டு இமேஜ் சம்திங் பிக். நீ யோசிச்சு மேம் என்ன சொன்னாங்க, நீ யோசிச்சு நெட்டில் சர்ச் பண்ணி யோசிச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொலாப் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீ பேப்பரில் ப்ரெசன்டேஷன் கொடுத்தனா கண்ணுக்கு விருந்து வச்ச மாதிரி இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேங்க்வெட், யூனோ, ஃபீஸ்ட். மார்க் போடுறவங்க பார்ப்பாங்க, யார் அந்த பொண்ணு, முத்தா ஹேண்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது, சரி ஓகே, உள்ளே ஏதோ மேட்ரு இருக்கோ இல்லைன்னு தெரில. அந்த பேங்க்வெட் சில பேர் கண்ணுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கண்ணால் பார்த்த வயிறு ஃபுல் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கண்ணால் பார்த்த உடனே டிக் பண்ணி 5 மார்க் போட வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் 3 மார்க்காச்சும் போடுவோம், இல்லை 2.5 கூட போட்டோமே. தீஞ்சி போன தோசை பாப்பா செஞ்சிட்டா, பயந்துட்டு இருந்த எக்ஸாம் அதிகமாக மார்க் வாங்க, ஆனால் நீ பாஸ் ஆகிட்ட. இதான் மேட்ரு. ப்ரெசன்டேஷனில் பாப்பா வின் ஆகிட்டு சாக்லேட் வாங்கிடுச்சு, அம்மா கிட்டேருந்து முத்தம் வாங்கிடுச்சு. படிக்காத எக்ஸாம், பயந்துட்டு இருந்த எக்ஸாம், ஏதோ உன்னோட கான்ஃபிடென்ஸால், ஏதோ இன்டர்நெட் யூஸால், உன் மைண்டு ஏதோ கொஞ்சம் அறிவால் எழுதி எடுத்துன்னு போய் ப்ரெசன்டேஷன்லாம் வச்சு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சி எடுத்துன்னு போய் பேப்பரில் கொடுத்தேன். மேம் பார்த்தாங்க, நல்ல மூடில் இருந்தாங்க, ப்ரெசன்டேஷன் பிடிச்சிச்சு, தோசை நல்லா இருந்த மாதிரி. மேமு டிக் பண்ணி 30 மார்க் எடுத்தால் பாஸு, மேம் உனக்கு 35 மார்க் போட்டாங்க, நீ பாஸ் ஆகிட்ட, முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. அந்த சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் கான் டிசைட் யுவர் ஃபியூச்சர். இது வந்து எடிசன் சொன்னது. அந்த பேப்பர் வச்சு உன் லைஃப், இந்த பொண்ணு அப்படியே லைஃப்பில் ஜெயிச்சிச்சு இல்லை. அவங்களாம் நம்புகிறாங்க, இதெல்லாம் பண்ணால் என் பொண்ணுக்கு மூளை வளரும், இதெல்லாம் பண்ணால் என் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சமாச்சு நாலேஜ் வந்து கெயின் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு நீ பிளேஸ்மெண்ட்டை போகும்போது ஓரளவுக்கு மூளை இருக்கும், நீ இங்கிலீஷ் பேசுவேன். எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரெசன்டேஷன் தான். த வே ஹவ் யூ பிஹேவ், தட்ஸ் இட், சிம்பிள். ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒன்றுமே தெரியலனாலும் என்னால் முடியும்டா, ஐ கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்டு. தட்ஸ் த ஸ்பிரிட் மை பாய். அது எல்லாருக்குள்ளேயும் வேணும். லைஃப்பில் சின்ன விஷயம் நிறைய பேரோட லைஃப்பை டீவியாஸ் பண்ண மாதிரி இருக்குது. பயமே எனக்கு கண்டா பயப்படணும் அப்படின்ற மாதிரி நீ போய் உட்காந்து எழுதணும். அதனால் பேப்பர் கவர் பண்ண முடியும், ஒன்று குவாலிட்டியாக பண்ணு, இல்லை குவான்டிட்டியாக பண்ணு, தட்ஸ் த மேட்டர். பட் நீ ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், எப்படின்னா ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், தம்ஸ் டவுன். மிஸ்டர் பர்ஃபெக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக மை வீடியோ வில் மேக் யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் டூயிங் கிரேட். தேங்க்யூ.